இடையே தொகுதி பங்கீடு குறித்த உடன்பாடு கையெழுத்தாகியுள்ளது. பாமகவிற்கு 18 இடங்களும், அமமுகவிற்கு 11 தொகுதிகளும், பாஜகவிற்கு 27 தொகுதிகளும் ஒதுக்கீடு என இபிஎஸ் தெரிவித்துள்ளார். அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி உடன்பாடு கையெழுத்தாகியுள்ளது. இந்த நிலையில் பாமகவிற்கு 18 இடங்கள் ஒதுக்கீடு எனவும், அமமுகவிற்கு 11 தொகுதிகள் ஒதுக்கீடு எனவும், பாஜகவிற்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு என்று இபிஎஸ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள். அதிமுக தலைமையிலான கூட்டணியில் கிட்டத்தட்ட ஒரு 56 தொகுதிகளுக்கான பட்டியல் தற்போது வெளியாகி இருக்கின்றது. அதாவது எந்த 56 இடங்களில் போட்டியிடக்கூடியவர்கள் என்ற அடிப்படையிலே தொகுதிகள் எல்லாம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிகபட்சமாக 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த முறை 23 தொகுதிகளில் போட்டியிட்டிருந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை கூடுதலான தொகுதிகளில் போட்டியிடுகின்றது. அந்த அடிப்படையிலே பாஜகவிற்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அதிமுகவால். அது மட்டுமல்லாமல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு பலரும் எதிர்பார்த்தபடி 11 தொகுதிகள், அதாவது இரட்டை இலக்க தொகுதிகளாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு அதிமுக தலைமையிலான இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் அது பாஜக அமமுகவோடு சேர்த்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் 18 சட்டப்பேரவை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூட்டணி உடன்பாடு எட்டப்பட்டிருக்கின்றது. மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 56 சட்டப்பேரவை தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு இப்பொழுது ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 3 முக்கிய கட்சிகளுக்கும் தற்பொழுது ஒதுக்கீடை செய்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே அதிமுக சார்பாக இந்த உடன்பாடு ஒப்பந்தங்கள் எல்லாம் எட்டப்பட்டிருக்கின்றன. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 11 தொகுதிகளில் போட்டியிட இருக்கின்றது. கூட்டணியில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை 27 தொகுதிகளில் போட்டியிடுவதாக இந்த உடன்பாடு எட்டப்பட்டிருக்கின்றது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை 11 தொகுதிகளில் போட்டியிடுகின்றது. அதிமுக கூட்டணியில் ஒரே நாளிலே 3 கட்சிகள், முக்கிய கட்சிகளுக்கும் இடங்களை ஒதுக்கீடு செய்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் ஒரு சில கட்சிகள் கடந்த முறை போட்டியிட்டதை காட்டிலும் இந்த முறை கூடுதலாக தொகுதிகளை பெற்றிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் பாஜக சற்று கூடுதலான இடங்களை பெற்றிருக்கின்றது. கடந்த முறை 20 இடங்களில் போட்டியிட்டிருந்த நிலையில் இப்பொழுது 27 சட்டப்பேரவை தொகுதியில் பாஜக போட்டியிட இருக்கின்றது. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை கடந்த முறை 23 இடங்களில் போட்டியிட்டிருந்தார்கள். இந்த முறை அவர்களுக்கு 18 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. கூட்டணியில் புதிதாக இணைந்திருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 11 சட்டப்பேரவை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இதன் மூலமாக கூட்டணியிலே 3 முக்கிய கட்சிகளுக்கும் 56 தொகுதிகளை அதிமுக விட்டுக் கொடுத்திருக்கின்றது. எனவே அதிமுக போட்டியிடக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கை என்பது கிட்டத்தட்ட ஒரு 170 175 சட்டப்பேரவை தொகுதி வரை அதிமுகவினுடைய இரட்டை இலை சின்னம் போட்டியிடக்கூடிய விதமாகத்தான் தற்பொழுது அந்த தொகுதி உடன்பாடுகள் எட்டப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையிலே 56 இடங்கள் கூட்டணி கட்சிக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக மற்ற கட்சிகளுக்கான இடங்கள் ஒதுக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் ஐஜேகே, இந்திய ஜனநாயக கட்சி, அது மட்டுமல்லாமல் தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் இன்னும் தங்களுக்கான இடங்களை உறுதி செய்து கொள்ளவில்லை. எனவே அவர்களுக்குரிய இடங்களும் அடுத்த கட்டமாக அறிவிக்கப்பட்டு எந்தெந்த தொகுதியில் எல்லாம் போட்டியிடப் போகின்றார்கள் என்பது தெரியவரும். அதே நேரம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இப்பொழுது 11 தொகுதிகளை அவர்கள் கூட்டணியிலே பெற்றிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் விருப்பம் செலுத்தக்கூடிய தொகுதிகளாக சோளிங்கர் தொகுதி பார்க்கப்படுகின்றது. பல்லாவரம், மன்னார்குடி, திருவையாறு, திருச்சி மாவட்டத்திலே திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதி, ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி, விருதுநகர் மாவட்டத்திலே ஒரு தொகுதியும், ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு தொகுதியும், சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி தொகுதியும் கூட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிட விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய தொகுதிகளின் பட்டியலில் இருக்கின்றது. எனவே இந்த தொகுதிகளில் இருந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 11 தொகுதிகள் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே 11 தொகுதிகளாக அமமுகவிற்கான தொகுதி உடன்பாடு எட்டப்பட்டு இருக்கின்றது. அதே நேரம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை 27 தொகுதி அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே பாஜக கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளை காட்டிலும் இந்த முறை கூடுதலான தொகுதிகளில் போட்டியிடுகின்றார்கள். பாஜகவை பொறுத்தவரை கடந்த முறை 2021 தேர்தலில் அவர்கள் மொத்தமாக 20 தொகுதிகளில் மட்டுமே போட்டியிட்டிருந்தார்கள். இந்த முறை அதை காட்டிலும் கூடுதல் தொகுதியில் போட்டியிடுகின்றார்கள். எனவே கிட்டத்தட்ட ஒரு 7 தொகுதிகள் வரை பாஜக கூடுதலாக போட்டியிடுகின்றது. அதே நேரம் பாஜக பெற்றிருக்கக்கூடிய அந்த 27 தொகுதிகளிலிருந்து மேலும் சில கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே அந்த தொகுதிகள் எல்லாம்
மேலும் இணைந்திருக்கக்கூடிய பாஜகவோடு நட்புறவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த முறை அதிமுக ஏறக்குறைய ஒரு 191 தொகுதிகளில் போட்டியிட்டு இருந்தது இரட்டை இலை சின்னம். இந்த முறை அதில் சற்று குறைவு இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கூட்டணியிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் புதிதாக இணைந்திருக்கின்றன. பாஜக